ஆஷியை சம்பவம் செய்த சச்சின் டெண்டுல்கர். இன்று கிரிக்கெட்டின் கடவுள் என்று சொல்லப்படும் சச்சின் டெண்டுல்கர். அவர் ஏன் அவர் சொல்லப்பட்டார் என்பதற்கான ஒரு போட்டி. ஆஸ்திரேலியா என்றாலே சச்சின் டெண்டுல்கருக்கு அல்வா சாப்பிடுவது போல். பல ரெகார்டுகளை வைத்திருக்கிறார். அதுபோல ஒன்றுதான் இந்த போட்டியும். 1998 இல் ஆஸ்திரேலியா இந்தியா மோதிக்கொண்ட போட்டியில் இந்திய அணியின் முகமது அசாருதீன் கேப்டனாக இருந்தார். ஆஸ்திரேலிய அணிக்கு ஸ்டீவ் வா கேப்டனாக இருந்தார். பங்கபந்து நேஷனல் ஸ்டேடியம் டாக்கா நடைபெற்றது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா அணி இந்தியாவை பேட்டிங் செய்ய அழைத்தது. இந்திய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் அன்றுதான் தரமான சம்பவம் ஒன்றை செய்தார். 128 பந்துகளில் 141 ரன்கள், இதில் 13 பவுண்டரி 3 சிக்சர் அடித்து ஆஸ்திரேலியா பந்துவீச்சாளர்கள் தும்சம் செய்தார். ராகுல் டிராவிட் 48 ரன்ஸ், அஜய் ஜடேஜா 71 ரன்ஸ், 50 ஓவர்களில் 307 ரன்கள் 8 விக்கெட் இழப்புக்கு எடுத்தனர். ஆஸ்திரேலியா அணி அன்று உள்ள அணிகளிலேயே மிக பலமான அணி. இதெல்லாம் சாதாரணமாக அடித்து வெற்றி பெறுவார்கள் என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் நடந்தது வேறு. பேட்டிங்கில் சதம் அடித்த டெண்டுல்கர் பந்து வீச்சிலும் இறங்கினார். ஜவாகல் ஸ்ரீநாத், அஜீத் ஆகர்கர், அனில் கும்ப்ளே ஜாம்பவான் போலர்கள் இருந்தும் ஆஸ்திரேலியாவை கட்டுப்படுத்த முடியவில்லை. மார்க் வாக் 74 ரன்ஸ், ஆடம் கில்க்ரஸ்ட் 25 ரன்ஸ், ரிக்கி பாண்டிங் 41 ரன்ஸ். ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆர்டரை பார்த்தாலே எதிரணி பயந்து ஓடும் என்ற அளவில் இருந்தனர். அன்றைய போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் 9.1 ஓவர்கள் வீசி 38 ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்களை கைப்பற்றினார். ஆஸ்திரேலியா அணி 48.1 ஓவர்களில் 263 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்து தோல்வியை தழுவியது. இதுபோல பல போட்டிகளில் சச்சின் டெண்டுல்கர் தான் யார் என்பதை எதிர் அணிக்கு காட்டி இருக்கிறார். ஜாம்பவான், கடவுள் என்று சொல்லும் அளவிற்கு அவருக்கு பெயர் வர இதுதான் இது போன்ற சம்பவங்கள் தான் காரணம்.